Hi everyone, இந்த வீடியோல நம்ம infix expression-அ எப்படி prefix expression-க்கு convert பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். Previous வீடியோல infix to postfix conversion எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுக்கும் நம்ம சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற infix expression, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பிரஷன் இதை வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். பின்னாடி இருந்து முன்னாடி எழுத போறோம். அப்படி எழுதணும்னா நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுமோ அதே சேம் மெத்தட் தான் இதுலயும் ஃபாலோ பண்ண போறோம். இப்போ கிடைச்சிருக்கிற ரிசல்ட்டை, அதாவது அவுட்புட்டை திரும்பவும் ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். அகெயின் ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். இப்போ கிடைக்கிற ரிசல்ட் தான் நமக்கு ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இதுதான் இன்ஃபிக்ஸ் டு ப்ரிஃபிக்ஸ் கன்வர்ஷன் அல்காரிதம். இதை நம்ம லாஸ்ட் பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறமா. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் கொடுத்திருக்கிற இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம், இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறோம். ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும்னா என்ன வரும், இந்த க்ளோஸ்டு பேரந்தசிஸ் இங்க ஓப்பன் பேரந்தசிஸா மாறும். இந்த ஜிஏ அப்படியே எழுதுறோம். அதுக்கு அடுத்ததா இந்த ஸ்டார் வரும். அதுக்கு அடுத்தது இந்த க்ளோஸ்டு ஓப்பன் ஆகும். அப்புறமா எஃப், அப்புறம் இந்த எக்ஸ்பனன்சியேஷன் இதுல வருது. அதுக்கப்புறமா இ இங்க வரும். அதுக்கப்புறமா டிவிஷன், அப்புறமா டி, அப்புறமா ஓப்பன் வந்து க்ளோஸ்டா மாறும். அப்புறமா மைனஸ், அப்புறம் சி, அதுக்கப்புறமா இந்த ஸ்டார், அதுக்கப்புறமா பி, அதுக்கப்புறம் ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ்டா மாறும். அதுக்கப்புறம் பிளஸ், அதுக்கப்புறமா ஏ, அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் ஃபைனலா க்ளோஸ்டா மாறுது. இப்போ நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதியாச்சு. இப்போ அடுத்ததா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷனுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுமோ ஃபாலோ பண்ணுமோ அதே தான் இதுக்கும் ஃபாலோ பண்ண போறோம். அதாவது கேரக்டர் வந்து ஆப்பரண்டா இருந்துச்சுன்னா டைரக்டா நம்ம போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல எழுத போறோம். வர்ற கேரக்டர் வந்து ஆப்பரேட்டரா இருந்துச்சுன்னா அதை ஸ்டாக்ல புஷ் பண்ணி அப்புறமா ப்ராசஸ் பண்ண போறோம். இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் இதுல என்ன அப்படின்னா ஓப்பன் பேரந்தசிஸ். ஓப்பன் பேரந்தசிஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். அடுத்தது மறுபடியும் ஓப்பன் பேரந்தசிஸ் தான், அதனால இதை ஸ்டாக்ல புஷ் பண்றோம். அடுத்த கேரக்டர் ஜி, ஜி வந்து ஆப்பரண்ட், அதனால இதை போஸ்ட்ஃபிக்ஸ்ல எழுதுறோம். அடுத்த கேரக்டர் வந்து ஸ்டார், ஸ்டார் வந்து ஆப்பரேட்டர், அதனால இதை ஸ்டாக்ல புஷ் பண்றோம். அடுத்த கேரக்டர் வந்து ஓப்பன் பேரந்தசிஸ், அதனால இதை ஸ்டாக்ல புஷ் பண்றோம். அடுத்த கேரக்டர் எஃப், அதனால இதை போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல எழுதுறோம். அடுத்த கேரக்டர் வந்து எக்ஸ்பனன்சியேஷன், அதனால இதை ஸ்டாக்ல புஷ் பண்றோம். அடுத்த கேரக்டர் வந்து இ, இ வந்து ஆப்பரண்ட், அதனால இதை போஸ்ட்ஃபிக்ஸ்ல எழுதுறோம். அடுத்த கேரக்டர் வந்து டிவிஷன். இப்போ நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது ரூல் படி டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து கரண்ட் ஆப்பரேட்டரை விட கிரேட்டர் பிரசிடென்ஸ் இருந்தாலோ அல்லது சேம் பிரசிடென்ஸ்ல இருந்தாலோ நம்ம ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக்கை பாப் பண்ணணும், கரண்ட் ஆப்பரேட்டரை ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து அந்த ப்ரையாரிட்டி பிரசிடென்ஸ் டேபிள். ஃபர்ஸ்ட் எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்காங்க அப்படின்னா பேரந்தசிஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பனன்சியேஷன், அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், அதுக்கு அடுத்தது பிளஸ் மைனஸ். இப்போ இதுல வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து எக்ஸ்பனன்சியேஷன். இது வந்து கரண்ட் ஆப்பரேட்டரான இந்த டிவிஷனை விட கிரேட்டர் பிரசிடென்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்கை பாப் பண்ணி போஸ்ட்ஃபிக்ஸ்ல எழுதணும். கரண்ட் ஆப்பரேட்டர் இந்த டிவிஷனை ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த சிம்பிளை போஸ்ட்ஃபிக்ஸ்ல எழுதியிருக்கிறோம், டிவிஷனை ஸ்டாக்ல புஷ் பண்ணியிருக்கோம். அடுத்த கேரக்டர் வந்து டி, டி வந்து ஆப்பரண்ட், அதனால போஸ்ட்ஃபிக்ஸ்ல எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து க்ளோஸ்டு பேரந்தசிஸ். இப்போ க்ளோஸ்டு பேரந்தசிஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஓப்பன் பேரந்தசிஸ்க்கும்
இந்த க்ளோஸ்டு பேரந்தசிஸ்க்கும் நடுவில் என்ன ஆப்ரேட்டர் வருதோ அதை எடுத்து இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல எழுதணும். இப்போ இந்த க்ளோஸ்டு பேரந்தசிஸ்க்கும் முன்னாடி வர்ற ஓப்பன் பேரந்தசிஸ்க்கும் நடுவில் டிவிஷன் ஆப்ரேட்டர் வருது. இதை எடுத்து போஸ்ட்ஃபிக்ஸ்ல ஆட் பண்ண போறோம். ஸோ டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ்ல ஆட் ஆயிருச்சு. அடுத்த கேரக்டர் வந்து மைனஸ் வந்து ஆப்ரேட்டர். ஸோ ஸ்டாக்ல புஷ் பண்ண போறோம். இப்போ நம்ம மறுபடியும் ரூல் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது டாப் ஆஃப் த ஸ்டாக் இந்த ஸ்டார் வந்து கரண்ட் ஆப்ரேட்டரான இந்த மைனஸை விட கிரேட்டர் பிரசிடென்ஸ். அதனால நம்ம இந்த ஸ்டாரை பாப் பண்ணி போஸ்ட்ஃபிக்ஸ்ல ஆட் பண்ண போறோம். மைனஸை ஸ்டாக்ல புஷ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார் இங்க வந்துருச்சு, மைனஸ் வந்து ஸ்டாக்ல புஷ் பண்ணியாச்சு. அடுத்த கேரக்டர் வந்து சி வந்து ஆப்பரண்ட், அதனால இதை டைரக்டா போஸ்ட்ஃபிக்ஸ்ல ஆட் பண்ணியாச்சு. அடுத்த கேரக்டர் வந்து ஸ்டார், இது வந்து ஆப்பரேட்டர், அதனால ஸ்டாக்ல புஷ் பண்ணியாச்சு. அடுத்த கேரக்டர் வந்து பி வந்து ஆப்பரண்ட், அதனால இதை போஸ்ட்ஃபிக்ஸ்ல ஆட் பண்ணியாச்சு. அடுத்த கேரக்டர் வந்து க்ளோஸ்டு பேரந்தசிஸ். இப்போ க்ளோஸ்டு பேரந்தசிஸ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வர்ற ஓப்பன் பேரந்தசிஸ்க்கும் இதுக்கும் நடுவில் வர்ற ஆப்பரேட்டர்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட்ஃபிக்ஸ்ல ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் வர்ற ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஸ்டாரும் மைனஸும். இதை அப்படியே மேலிருந்து கீழே ஆர்டர்ல பாப் பண்ணி போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல எழுதுறோம். இப்போ ஸ்டாரும் மைனஸும் இங்க வந்துருச்சு. அடுத்த கேரக்டர் வந்து பிளஸ் வந்து ஆப்பரேட்டர், அதனால ஸ்டாக்ல புஷ் பண்றோம். அடுத்த கேரக்டர் ஏ வந்து ஆப்பரண்ட், அதனால போஸ்ட்ஃபிக்ஸ்ல ஆட் பண்றோம். அடுத்த கேரக்டர் வந்து க்ளோஸ்டு பேரந்தசிஸ். அப்போ க்ளோஸ்டு பேரந்தசிஸ்க்கும் அதுக்கு முந்தின வர்ற ஓப்பன் பேரந்தசிஸ்க்கும் நடுவில் வர்ற ஆப்பரேட்டரை எடுத்து போஸ்ட்ஃபிக்ஸ்ல ஆட் பண்ணணும். இது ரெண்டுக்கும் நடுவில் வர்ற ஆப்பரேட்டர் வந்து பிளஸ், இதை எடுத்து இங்க எழுத போறோம். இப்போ பிளஸ் இங்க ஆட் பண்ணியாச்சு. நமக்கு ஃபைனலா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. அகைன் நம்ம என்ன பண்ணணும், இதை ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். அப்போ இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும்னா இந்த ஃபைனலா இருக்கிற பிளஸ் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கடுத்து ஏ வரும், அதுக்கடுத்து மைனஸ், அப்புறமா ஸ்டார், அப்புறமா பி, அப்புறம் சி, அதுக்கடுத்து ஸ்டார், அப்புறமா டிவிஷன், அப்புறம் டி, அப்புறம் இந்த எக்ஸ்பொனன்ஷியேஷன், அதுக்கப்புறமா அந்த இ, அதுக்கப்புறம் எஃப், அதுக்கப்புறமா ஜி. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது வந்து ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ணணுங்கிறத ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும், பேக் டு ஃப்ரண்டா எழுதணும். அதுக்கப்புறமா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ்க்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுமோ அதே சேம் மெத்தட் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். இப்போ கிடைச்சிருக்கிற ரிசல்ட்டை அகைன் ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். இப்போ நமக்கு ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கிடைச்சிரும். இப்போ அல்காரிதம் ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். அதுக்கப்புறமா லெஃப்ட்ல இருந்து ரைட் ஆர்டர்ல ஒவ்வொரு கேரக்டரா ஸ்கேன் பண்ணணும். சப்போஸ் கொடுத்துருக்க கேரக்டர் ஆப்பரண்டா இருந்துச்சுன்னா, அதாவது ஏபி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்டா அவுட்புட் எக்ஸ்பிரஷன்ல ஆட் பண்ணிடணும். கொடுத்துருக்கிற கேரக்டர் ஓப்பன் பேரந்தசிஸா இருந்துச்சுன்னா ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். கொடுத்துருக்கிற கேரக்டர் க்ளோஸ்டு பேரந்தசிஸா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வர்ற ஓப்பன் பேரந்தசிஸ்ல இருந்து இப்போ இருக்கிற க்ளோஸ்டு பேரந்தசிஸ் வரைக்கும் உள்ள ஆப்பரேட்டர்ஸை எடுத்து அவுட்புட் எக்ஸ்பிரஷன்ல ஆட் பண்ணணும். சப்போஸ் கொடுத்துருக்கிற கேரக்டர் ஆப்பரேட்டரா இருந்துச்சுன்னா, அதாவது பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணணும். சப்போஸ் டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து கரண்ட் ஆப்பரேட்டரை விட கிரேட்டர் ஆர் ஈக்குவல் பிரசிடென்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணணும். அதாவது டாப் ஆஃப் த ஸ்டாக்கை பாப் பண்ணணும், கரண்ட் ஆப்பரேட்டரை புஷ் பண்ணணும். டாப் ஆஃப் த ஸ்டாக்கை பாப் பண்ணணும், கரண்ட் ஆப்பரேட்டரை புஷ் பண்ணணும். அடுத்தது ரிமைனிங் என்ன ஆப்பரேட்டர்ஸ்லாம் ஸ்டாக்ல இருக்குதோ அதெல்லாம் பாப் பண்ணி அவுட்புட் எக்ஸ்பிரஷன்ல ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு கிடைச்ச அவுட்புட் எக்ஸ்பிரஷனை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணணும். இதுதான் ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்.
இப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை ப்ரிஃபிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.